முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி, நீங்கள் அன்றாடம் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகிவிடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய குறிப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட தொகுப்பு, விநாயகருக்கு விநாயகி, வைநாயகி, விக்னேஸ்வரி, கணேசினி, கணேஸ்வரி, ஐங்கினி எனும் பெண்பால் சிறப்பு பெயர்களும் உண்டு. இந்து மதத்தில் மட்டும் அல்ல, பௌத்த சமண சமயத்தவர்கள் கூட சிறப்பாக வழிபடும் சிறப்பும் இவருக்கு உண்டு என்பதை அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி இவரை வணங்கி நற்பலனை பெறலாம். இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 30/3/2024 கிழமை சனிக்கிழமை. தமிழ் வருடம் சோபகிருது, தமிழ் மாதம் பங்குனி 17வது நாள். திருவெல்லரை ஸ்வேதா தாத்ரிநாதர் பவனி, சென்னை மல்லீஸ்வரர் விளையாட்டு விழா, தாயமங்கலம் முத்துமாரி அம்மன் புறப்பாடு. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, பிறகு 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் 1:30 3 மணி வரை. குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. திதி பஞ்சமி மாலை 6:27 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அனுஷம் இரவு 7:24 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று சமநோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரேவதி, அஸ்வினி. சந்திராஷ்டமம் அடைகின்ற ராசி மேஷ ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். உலக பிரசித்தி பெற்ற, பாராட்டை பெற்ற, புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால், ஏப்ரல் 8ஆம் தேதி சூரிய கிரகணம் நடக்க உள்ளது. இந்த ராசிகளுக்கு பணவரவு, தொழில் பெருக ஆரம்பிக்கும். இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் வருகின்ற ஏப்ரல் 8ஆம் தேதி நிகழப்போகிறது. சூரிய கிரகணத்தால் சில ராசிகளுக்கு சாதகமான தாக்கத்தை கொடுக்கும். ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இது சாதகமாக இருக்கும், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இது பாதகமாக இருக்கும் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம். கிரகணம் நள்ளிரவு 2:22 மணிக்கு முடிவடைகிறது. மேற்கு நாடுகளில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும், நம் இந்தியாவில் இதை பார்க்க முடியாது. வட மாநிலங்களில் கொண்டாடப்படும் சைத்ரா நவராத்திரி பண்டிகைக்கு முன்னதாக இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நிகழப்போகிறது. அது மட்டுமின்றி இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தென்பட இருப்பினும் ஜோதிடத்தில் கிரகணம் அசுபமாக கருதப்படுகிறது. கிரகணம் கண்டிப்பாக அனைத்து ராசிகளையும் பாதிக்கும். சில ராசிகளுக்கு சாதகமான பலன் தந்தாலும் சில ராசிகளுக்கு பாதகமான பலனை தரக்கூடும். எனவே இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் எப்பொழுது நிகழும் என்பது, எந்த ராசிக்காரர்கள் மீது பாதிப்பு இருக்கும், மேலும் ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதையெல்லாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். இந்த பதிவிலே நாம் காணப்படுகின்ற முதல் குறிப்பு, சூரிய கிரகணம் எப்பொழுது நடக்கும். இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி இந்திய நேரப்படி இரவு 9:12 மணிக்கு தொடங்குகிறது.
இந்த கிரகணத்தின் உச்சம் இரவு 11:47 மணிக்கு நிகழ்கிறது. கிரகணம் நள்ளிரவு 2:22 மணிக்கு முடிவடைகிறது. சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுகிறது? சூரியனும் பூமிக்கும் இடையில் ஒரு நேர்கோட்டில் நிலவு வருவதால் சூரியனின் ஒளி மறைக்கப்படும் நிகழ்வு சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. சூரிய கிரகணம் எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம்? வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, வடக்கு பசிபிக், அட்லாண்டிக், ஆர்டிக், ஐரோப்பா, மேற்கு நாடுகளில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும். இது எந்த ராசிக்காரர்களை பாதிக்கும்? முதலிலே கன்னி ராசிக்காரர்களுக்கு கிரகணங்கள் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். காயம் ஏற்படலாம். கிரகண காலத்தில் வீட்டை விட்டு வெளியே செல்வதை தவிர்க்கவும். நிதி இழப்பு நேரிடலாம். அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகணத்தால் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். உடல் நலம் பாதிக்கப்படலாம். தாயாரின் உடல் நலம் மோசமடையலாம். நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம். அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளுடன் தகராறு ஏற்படலாம். ஜாக்கிரதையாக இருக்கும். அடுத்தது மீனராசி. இந்த நாளிலே மீனராசிக்கு எதிர்மறையாக இருக்கும். மன அமைதி குலையும். மனதிலே மன அழுத்தம் ஏற்படலாம். உடல் நிலையும் மோசமடையலாம். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் லாபத்தையும் செல்வ செழிப்பையும் தரும்? முதலிலே மேஷ ராசிக்காரர்கள். சூரிய கிரகணத்திற்கு பிறகு கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். நிதி நிலைமை செழிப்படை. காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மரியாதை கிடைக்கும். வியாபாரம் மேம்படும். சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும். அடுத்தது மிதுன ராசிக்காரர்கள் லாபம் அடைய இருக்கின்றார்கள். இந்த சூரிய கிரகணத்தால் முதலீடு செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். இதனால் பண வரவு ஏற்படும். தொழில் வருமானம் உயரும். நிதி பயணத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணத்தை திரும்ப பெறுவீர்கள். அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இந்த சூரிய கிரகணத்தால் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். வெளிநாட்டு பயணம் பெறலாம். புதிய முயற்சிகளை செய்ய ஆரம்பிப்பீர்கள். சமய பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தால் பல நன்மைகள் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் பாராட்டுகளை பெறலாம். கடினமாக உழைத்தால் பலனை பெறலாம். முதலீட்டில் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். இப்படிப்பட்ட அற்புதமான பதிவுகள் கேட்கின்ற பாக்கியவான்களே, புண்ணியவான்களே. இது ஜோதிடத்தின் அறிவை மட்டும் விருத்தி செய்யாது. இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு செழிப்பு என்பதை ஒருங்கே பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் இதை பயன்படுத்தி நன்மையை நீங்கள் பெறலாம். இதனுடைய அடுத்த பகுதி, கடைசி பகுதி, அந்த பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனை நாம் பார்க்க இருக்கிறோம். மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மௌனியாக இருக்க வேண்டும். பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்கக்கூடாது. வாகனங்களை இயக்கும் போது அதிகவனமாக இயக்க வேண்டும். கவன சிதறல்கள் கூடாது. சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு வேல்மாறல் மற்றும் முருகனின் வழிபாடு சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைக்கும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள். வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும். உத்தியோகத்தில் உங்கள் புது முயற்சிகளை அதிகாரி பாராட்டுவார். தொட்டது துலங்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் வார்த்தைக்கு குடும்பத்தில் மதிப்பு கூடும். அரசால் அனுகூலம் உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும். உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகள் அதிகாரிகள் பாராட்டுவார்கள். தொட்டது துலங்கும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும். பிள்ளைகளின் உயர்கல்வி, உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள். நீண்ட நாட்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். வேற்று மதத்தவர் உதவுவார். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள். கனவு நனவாகும்.
நட்சத்திர பலன். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பு. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். வேற்று மதத்தோர் உதவுவார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தின் சூட்சுமங்களை உணர்வீர்கள். கனவு நனவாகும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பாராத பண வரவு உங்கள் மகிழ்ச்சியிலே ஆழ்த்தும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் வழி உறவினர்கள் வகையிலே சுப செலவுகள் ஏற்படும். மகாலட்சுமியினுடைய வழிபாடு அதற்ற வாய்ப்புகளை ஏற்படும். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்கள் வகையிலே சுப செலவுகள் ஏற்படும். மகாலட்சுமி வழிபாடு அதற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். முக்கிய முடிவை எடுக்க உகந்த நாள். செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தந்தை வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். துர்க்கையை வழிபடுவதன் மூலம் முயற்சிகளிலே வெற்றி பெறலாம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாள் இது. செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவே இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். துர்க்கையை வழிபடுவதன் மூலம் முயற்சிகளில் வெற்றி பெறலாம். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கவும். புதிய முயற்சிகள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடவும். தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டாகும். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. முருகபெருமானை வழிபட்டு தொடங்குவதன் மூலமாக சிரமங்கள் குறையும். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் பொறுமையை கடைபிடிக்கவும். புதிய முயற்சிகள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டாகும். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முருகபெருமானை வழிபட்டு தொடங்குவதன் மூலமாக சிரமங்கள் குறையும். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும். உங்களை நம்பி சிலர் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள். சிந்தனை திறன் பெருகும். நட்சத்திர பலன். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும். உங்களை நம்பி சிலர் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர். வியாபாரத்தில் நெளிவு சுருகுகளை கற்றுக்கொள்வீர். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள். சிந்தனை திறன் பெருகும் நாள். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே இனம் தெரியாத குழப்பம் ஏற்படும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருப்பவரின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பொறுமை அவசியம். பெரியவருடன் அனுசரித்து செல்லவும். போட்டியாளர்களால் தொழில் சிறு நெருக்கடி ஏற்படும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்று. நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே இனம் தெரியாத குழப்பம் ஏற்படும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருப்பவருடைய தலையீடு காரணமாக குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பொறுமை அவசியம். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரியவர்களுடன் அனுசரித்து செல்லவும். போட்டியாளர்களால் தொழிலில் சிறு நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்று. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே தைரியம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். தந்தை வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். வாழ்க்கை துணை மூலமாக பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு.
பழைய சரக்குகளை விற்று தீர்க்க வாய்ப்புகள் உண்டாகும். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தைரியம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். தந்தை வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் ஏற்படும். போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. பழைய சரக்குகளை விற்று தீர்க்க வாய்ப்புகள் உண்டாகும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சகோதரர்கள் பணம் கேட்டு வருவார். அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும். எதிரிகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கவும். நீங்கள் கொடுத்த கடன் தொகை திருப்ப கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரிகளுக்கு வரவேண்டிய பாக்கிய தொகை வசூலாக வாய்ப்பு உண்டு. சிவபெருமானின் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். சகோதரர்கள் பணம் கேட்டு வருவார்கள். அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கவும். நீங்கள் கொடுத்த கடன் தொகை திருப்ப கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரிகளுக்கு வரவேண்டிய பாக்கிய தொகை வசூலாக வாய்ப்பு உண்டு. சிவபெருமானின் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கும்ப ராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்க்கும் பொழுது, மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். உங்களை யாரும் கண்டுகொள்வது இல்லை. உங்களுக்கு யாரும் முக்கியத்துவம் தருவது இல்லை என்றெல்லாம் சில நேரங்களில் புலம்புவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவாக பழகுங்கள். உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். பொறுமை தேவைப்படும் நாள். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். உங்களை யாரும் கண்டுகொள்வதில்லை. உங்களுக்கு யாரும் முக்கியத்துவம் தருவதே இல்லை என்று எல்லாம் சில நேரங்களில் புலம்புவீர்கள். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவாக பழகுங்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எடுக்கப்பட வேண்டாம். பொறுமை தேவைப்படும் நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். தக்க சமயத்தில் வேண்டிய உதவிகள் கிடைக்கும். கல்யாண முயற்சிகள் பலிதமாகும். பழைய நல்ல சம்பவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும். நன்மைகள் நடக்கும். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். தக்க சமயத்தில் வேண்டிய உதவிகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண முயற்சிகள் பலிதமாகும். பழைய நல்ல சம்பவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும். நன்மைகள் நடக்கும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.